ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்கின்ஸ் வெப்புக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு டெவலப்பர் வந்து கமிட் பண்ணி ரெப்போவில் புஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பைப்லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். ஸோ நான் இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம போயிட்டு மேனுவலாக வந்து பைப்லைன் ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கமிட் அண்ட் புஷ் நடந்ததுக்கப்புறம் என்னோட பைப்லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிகர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம பண்ணுறதுனால இப்போ நம்ம பண்ண ப்ராசஸில் ஒரு இஷ்யூஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அது என்ன இஷ்யூ, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நம்ம போயிட்டு நம்மளுடைய கிட்ல வந்து வெப்புக்கு எனேபிள் பண்ணி விடுவோம். ஓகேங்களா? ஸோ கிட்டுக்கு போயிடுங்க. ஸோ கிட்டில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வெப்புக்ஸ்னு இருக்கும். ஓகே, ஸோ வெப்புக்கு இங்கே வெப்புக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட் வெப்புக் வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட பேரோட யூஆர்எல். ஸோ இங்கே வந்து நம்மளோட ஜென்கின்ஸோட யூஆர்எல் வந்து இங்கே கொடுக்கணும். ஓகே, என்னோட ஜென்கின்ஸ் யூஆர்எல் ஃபாலோட் பை GitHub webbook. ஸோ இந்த ஸ்லாஷ் வந்து மறக்காமல் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லாஷ் கொடுக்கணும் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ கண்டென்ட் டைப் வந்து அப்ளிகேஷன் ஜேசன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, இப்போ வந்து ஆட் வெப்புக் கொடுத்துடலாம். ஸோ வெப்புக் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஜென்கின்ஸில் போயிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ கான்ஃபிகரில் ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து பில்ட் ட்ரிகர்ஸ்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து GitHub ஹூக் ட்ரிகர் ஃபார் கிட் SCM போலிங். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி விடணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இதை எனேபிள் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன ஒரு கமிட் வந்து நம்மளுடைய லோக்கலில் பண்ணாலும் கமிட் பண்ணி அதை புஷ் பண்ணாலும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பைப்பில் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம். என்னுடைய ஜா ஃபைலில் ஜஸ்ட் நான் இதை வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ எடிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? கிட் ஸ்டேட்டஸ் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கிட் ஆட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ கிட் கமிட் modify Java code. ஜஸ்ட் ஒரு கமிட் மெசேஜ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கமிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஸோ கிட் புஷ் ஆரிஜின் மெயின். ஸோ புஷ் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம சேஞ்சஸ் நடந்திருக்கனால ஃபஸ்ட் வந்து புல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிட் புல், நம்ம நிறைய கமிட் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து புல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து புஷ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கோடை வந்து புஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புஷ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஜென்கின்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இங்கே பாருங்கள், ஒரு பைப் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக ஜென்கின்ஸை ட்ரிகர் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இதை பார்க்கணும்னா வந்து இப்போ ப்ரீவியஸ் பைப்லைன் போய் பார்க்கலாம். இந்த பைப்லைனில் வந்து லாக்ஸ் பார்த்தோன்னா கன்சோல் அவுட்புட்டில் போய் பார்த்தேன். ஸோ ஃபுல் லாக்ஸில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் பை யூசர் அட்மின் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இப்போ கடைசியாக ட்ரிகர் ஆன பைப்லைன் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பைப்லைனில் கன்சோல் அவுட்புட்டில் இது யார் ட்ரிகர் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கன்சோல் அவுட்புட்டில் போய் பார்த்தா இங்கே தெரியும். இங்கே பாருங்கள், ஸ்டார்டட் பை GitHub புஷ் பை கப்சி கிளவுட். ஸோ நமக்கு வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புஷ் நடந்ததுனால நம்மளுடைய GitHub வந்து இதை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வெப்புக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எதுவுமே வந்து மேனுவலாக பண்ணல. ஒன்ஸ் வந்து கோட் வந்து உள்ள கமிட் நடந்ததும் கமிட் பண்ணி புஷ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பைப்பில் வந்து ட்ரிகர் ஆகிடும். ஸோ ட்ரிகர் ஆகிட்டு அதோட ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்துரும், இது பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ பில்ட் பண்ணி சோனா கியூப் டெஸ்ட் பண்ணி ஸோ கோடை வந்து ஈஸியாக புஷ் பண்ணி EKSல டிப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ நடந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து ஒரு ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. இப்போ அது என்ன ப்ராப்ளம் வருதுன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் பைப்லைன் ஸ்டேஜ் முடிஞ்சிட்டோம். ஸோ பில்ட் பண்ணிகிட்ருக்கு டாக்கர் இமேஜை. வேறு அவுட்புட்டையும் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ புஷ் முடிஞ்சிடுச்சு. கமிட் ஸ்டேஜ் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கமிட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஆனால் இப்போ கமிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ட்ரிகர் நடந்திருக்கு. நம்ம எதுவுமே கொடுக்கல கரெக்டாக, நம்ம எந்த சேஞ்சஸுமே இப்போ நம்ம கமிட் பண்ணல ரீசெண்டாக. ஆனால் என்ன நடந்திருக்கு, இங்கே ஒரு கமிட் வந்து நடந்திருக்கு. இப்போ அகெயின் வந்து பைப்லைன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் மோர் டைம் அகெயின் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். நம்ம அந்த இஷ்யூ பார்க்கலாம். இது ஆக்சுவலாக நாங்கள் ஒரு லைவில் நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இந்த இஷ்யூ எங்களுக்கு வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து இந்த இஷ்யூஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு இது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இதில் அப்படியே பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து வெப்புக்கு வந்து ஒர்க் ஆகிடுச்சு. பட் இந்த நம்ம பண்ண ஒரு மிஸ்டேக்னால என்ன இருக்குன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பைப்லைன் ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக கீப் ஆன் ரன்னிங்லேயே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது என்ன இஷ்யூன்றதை நம்ம ஃபர்தராக வந்து பார்க்கலாம். ஓகே, இமேஜ் வந்து புஷ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இமேஜ் புஷ் ஸ்டேஜ் முடிஞ்சிடுச்சு. சாரி, இமேஜ் புஷ் ஸ்டேஜ் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ கமிட் அண்ட் புஷ் ஸ்டேஜ் போயிருக்கு. ஸோ ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து ஒரு கண்டினியூஸ் லூப்பாக வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இது எதனால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபைல்ஸும் அது கூட சேர்ந்து நம்மளுடைய குபர்னெட்டிஸ் ஃபைல் எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு ஃபோல்டர்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா, ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் நம்ம லோக்கல் வந்து கமிட் பண்ணி புஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ஜாவா ஃபைல் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்மளோட கிட்ல வந்து சேஞ்ச் ஆகுது. ஒன்ஸ் இந்த சேஞ்சஸ் நடந்த உடனே நமக்கு ட்ரிகர் ஆகிடும். ஓகே, பைப்லைன் வந்து ட்ரிகர் ஆகும். ஒன்ஸ் பைப்லைன் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் பைப்லைனில் ஒரு ஸ்டேஜஸாக பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். பில்ட் பண்ணி கடைசி அந்த புஷ் அண்ட் கமிட் வரும்போது சேம் ரெப்போவில் அதே ரெப்போவில் இருக்கிற குபர்னெட்டிஸ் இந்த ஃபோல்டரில் வந்து தான் அந்த சேஞ்சஸை பண்ணுது. ஓகேலா, அப்போ ஸோ இந்த ஃபோல்டரும் இதே இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ரெப்போவில் ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதனால அகெயின் வந்து நமக்கு இது ஸ்டார்ட் ஆகிடும், பைப்லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வெப் கொடுத்துருக்கிறதுனால இந்த ரெப்போல என்ன சேஞ்சஸ் நடந்தாலுமே நமக்கு கீப் ஆன் வந்து இது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதனால வந்து நமக்கு நம்ம அப்ளிகேஷன் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் வராது. ஸோ நமக்கு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணோம். இதுக்கு என்ன, இந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டிப்ளாய்மெண்ட் ஃபைல், நம்மளோட குபர்னெட் டிப்ளாய்மெண்ட் ஃபைலை வந்து இந்த ரெப்போல வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது. எப்பவுமே உங்கள் அப்ளிகேஷன் இருக்கிற ரெப்போல வந்து குபர்னெட்டிஸ் மேனிஃபெஸ்ட் ஃபைல் எதையும் வந்து மெயின்டைன் பண்ணாதீங்க. உங்கள் குபர்னெட்டிஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணி அந்த ரெப்போல வந்து உங்களுடைய குபர்னெட்டிஸ், உங்களுடைய மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸுமே இதுதான். நீங்கள் உங்களுடைய சோர்ஸ் கோட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல குபர்னெட்டிஸை மெயின்டைன் பண்ண வேணாம். ஓகேங்களா, ஸோ குபர்னெட்டிஸ் மேனிஃபெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணி அதில் வந்து உங்களுடைய ஃபைல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து இந்த இஷ்யூஸ் வந்து நமக்கு வராமல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் கான்ஃபிகரில் இப்போதைக்கு இந்த வெப்புக்கு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே, அப்ளை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பைப்லைன் அபார்ட் பண்ணிடலாம். இருங்க, ஸோ பைப்லைன் வந்து அபார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பைப்லைன் வந்து ஃபர்தர் ரன் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா இந்த ஃபோல்டரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம குபர்னெட்டிஸ் மேனிஃபெஸ்ட் எல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு ஃபோல்டரை வந்து கொண்டு வரலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு. ஓகேலா, நம்மளுடைய குபர்னெட்டிஸ் ஃபோல்டரை வந்து இந்த இதிலேருந்து எடுத்துடலாம். ஓகேலா, இந்த ரெப்போவில் வந்து எடுத்துடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் கட் பண்ணி வேற ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேலா, இப்போ வந்து நமக்கு அந்த ரெப்போவில் குபர்னெட்டிஸ் ஃபோல்டர் இல்லை. ஓகே, ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டில் அந்த ஃபோல்டர் வந்து ரிமூவ் ஆகலை. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, git add git commit so git push origin main. so push பண்ணிடலாம் again. ஓகே, இப்போ வந்து ரீலோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய குபர்னெட்டிஸ் ஃபோல்டர் இதில் இல்லை. ஓகேலா, ஸோ இப்போ என்ன ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் நமக்கு ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஓகே, பட் நமக்கு குபர்னெட்டிஸ் ஃபோல்டர் இப்போ நம்ம எங்கே மெயின்டைன் பண்ணுறது? ஓகேலா, ஸோ இப்போ அடுத்து வந்து அந்த குபர்னெட்டிஸ் ஃபோல்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து குபர்னெட்டிஸ் மேனிஃபெஸ்ட் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு புது ரெப்போ வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நியூ கொடுத்துக்கலாம். இங்கே வந்து குபர்னெட்டிஸ்
மேனிஃபெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெப்போ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ப்ரைவேட் ரெப்போ கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட் ரீட்மி ஃபைல்ஸ் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் ரெப்போ கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ரெப்போ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலன்னா நம்மளுடைய Kubernetes ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ரெப்போவில் வந்து புஷ் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்மளுடைய ஃபைல்ஸ் ஓகே இந்த ரெப்போவில் வந்து வெளியே வந்துடும். ஒரு புது ரெப்போ க்ரியேட் பண்ணி ஒரு புது ஃபோல்டர் போய்க்கலாம். பேஷில் ஸோ இந்த இடத்துல மேனிஃபெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து git clone நம்மளோட ஃபோல்டரை இங்கே க்ளோன் பண்ணிக்கலாம். சாரி, காப்பி ஆகலை. காப்பி பண்ணிவிட்டு க்ளோன் பண்ணிப்போம். copy deployment and service folder to deployment. first வந்து deployment folder copy பண்ணிக்கலாம். so copy அதே மாதிரி service file copy பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு ரெண்டு ஃபைல்ஸுமே இருக்குது. இப்போ வந்து இதை கமிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ git commit சரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். git add ஸோ git commit -m initial commit. ஓகே, ஸோ git push origin main branchக்கு புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட மேனிஃபெஸ்ட்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரெப்போ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய ஆர்கோ சிடி எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஜென்கின்ஸ் ஃபைலில் சேஞ்சஸ் பண்ணுவோம். சாரி, ஆர்கோ சிடியில் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபோல்டரை வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய டிப்ளாய்மெண்ட் மேனிஃபெஸ்ட் இருக்கிற பாத்தை வந்து காப்பி பண்ணி போடணும். ஓகே, ஸோ பிரான்ச் மெயின் பிரான்ச் தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப் ப்ராஜெக்ட் சேஞ்சஸ் வேணாம், டெவ் இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ப்ரைவேட் ரெப்போவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பாஸ்வேர்டே வந்து இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் நம்மளுடைய யூஆர்எல் மட்டும் சேஞ்ச் பண்ணிப்போம். ரெப்போட யூஆர்எல் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து அகெயின் இது எல்லாத்தையும் வந்து ரன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ஆப் ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் இந்த ரெப்போசிட்டரி இது எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ls kubectl delete -f ஆப் ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப் ப்ராஜெக்ட் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபோல்டர் டெலிட் பண்ணிடலாம். ஸோ ப்ரைவேட் ரெப்போ இது மூணுத்தையும் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அகைன் ரீக்ரியேட் பண்ணுவோம். நம்ம பண்ணியிருக்க சேஞ்சஸை வச்சு நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ கிளியர் பண்ணிப்போம். ஸோ kubectl apply -f ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ரெப்போ கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆப் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ ஃபாலோட் பை டெவ் அப்ளிகேஷன் இது மூணுத்தையும் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மூணு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஆர்கோ சீட்டில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபியூ செகண்ட் எகோ வந்து ஒரு இது க்ரியேட் ஆகிருக்கு. பட் இது ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அன்னோனில் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு ஆப் ஹெல்த்தியில் இருக்குது, பட் சிங்க் ஸ்டேட்டஸ் வந்து அன்னோனில் இருக்குது. ஒரு எரர் வேறு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த எரர் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபெயில் டு லோட் ஸ்டேட், ஃபெயில் டு ஜென்ரேட் மேனிஃபெஸ்ட் சோர்ஸ் ரெப்போ. Kubernetes manifest app path not exist. ஓகே, ஸோ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். என்ன மிஸ்டேக்ன்றதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆப்
இந்த பாத் இல்லைன்னு சொல்லிட்டு தான் எரர் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெப்போலே வந்து அது ஒரு ஃபோல்டர் அந்த மாதிரி பாத் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதனால தான் நமக்கு எரர் அடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 2 மேனிஃபெஸ்ட் ஃபைலையும் வந்து ஒரு ஃபோல்டர் உள்ள வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ எல்எஸ்ல ஃபஸ்ட் வந்து mkdir k8s மேனிஃபெஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டர் உள்ள நம்ம டிப்ளாய்மெண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ காப்பி டிப்ளாய்மெண்ட் ஃபைலை என்னுடைய குபர்நெட்டிஸில் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சேம் என்னுடைய சர்வீஸ் ஃபைலையும் நான் குபர்நெட்டிஸ் ஃபோல்டர் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 2 ஃபோல்டர்லேயும் வந்து நம்மளுடைய இதில் வந்து காப்பி பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஆரம் டிப்ளாய்மெண்ட் அண்ட் சர்வீஸ் இது வந்து டெலிட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தோன்னா வந்து நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இந்த குபர்நெட்டிஸ்ன்ற ஃபோல்டரில் வந்து இருக்குது. இது ஜஸ்ட் நம்மளுடைய ரெப்போக்கு புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ git status. ஓகே, ஸோ git add git commit -m copy manifest to 8 folder. ஓகே, இப்போ வந்து git புஷ் பண்ணிக்கலாம். git push origin main. சரி, நான் மெயின் பிரான்ச் நான் புஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளோட மெயின் பிரான்ச்சில் போய் பார்த்தோன்னா நமக்கு அந்த ஃபோல்டர் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பாத் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாத் உள்ளே பார்த்தா நமக்கு வந்து நம்மளுடைய மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இது உள்ளே இருக்கும். ஓகே ஓகே இப்போ வந்து ஆப் ப்ராஜெக்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 செகண்ட் வந்து இந்த இடத்தை டெலிட் பண்ணிவிட்டு நம்ம ரீக்ரியேட் பண்ணிடலாம். ஸோ kubectl delete -f app project. ஓகே, நம்ம ஜஸ்ட் டெவ் அப்ளிகேஷன் மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் தான் நமக்கு எரர் அடிச்சிருக்கு. ஸோ அதை மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு ரீக்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஓகே, ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சரி, இப்போ நமக்கு சிங்க் ஸ்டேட்டஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. அப்ளிகேஷனும் ஹெல்த்திக்கு வந்துருச்சு. நம்ம பாடும் வந்து 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் பாடில் போய்ட்டு நம்ம லாக்ஸும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஈவெண்ட்ஸ் ஓகே, லாக்ஸும் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம சர்வீஸை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ kubectl get svc ஓகே, ஸோ ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி நம்ம வெளியே போய்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஓகே, இப்போ டைம் எடுத்துப்போம். நான் இப்போ தான் நமக்கு லோட் பேலன்ஸை க்ரியேட்டாக இருக்கிறதுனால யூஸ்வலாக வந்து லோட் பேலன்ஸை கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணுவோம். ஸோ நமக்கு இஷ்யூஸ் வந்ததும் கொஞ்சம் நல்லா போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளே டபுள் ஷூட் பண்ணி நம்ம ஏதாவது இஷ்யூஸ் ஃபைண்ட் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம டபுள் ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டு எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ நமக்கு இஷ்யூஸ் வரது ஒரு நல்லது தான். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம எப்படி டபுள் ஷூட் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரோன்றதை நம்ம டெவாப்ஸோட மெயின் கான்செப்ட். ஓகே, ஸோ ஓகே சரி, நமக்கு அப்ளிகேஷன் லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஜென்கின்ஸில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய வெப்புக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஜென்கின்ஸ் லாக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து ட்ரிகரில் நம்ம அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருக்கலாம். இல்லை, ஸோ ட்ரிகர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம லோக்கலில் போய்ட்டு நம்ம மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ cd python ஓகே, ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபோல்டரில் ஜாவா ஃபைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே ஓகே, ஸோ ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அகெயின் வந்து கமிட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு வெப் புக் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ git status ஓகே, ஸோ git add git commit
Okay, so git push origin main. Okay, so push பண்ணிப்போம். ஓகே, ஸோ புஷ் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பைப்லைன் வந்து ட்ரிகர் ஆகும். சரி, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பைப்லைன் ட்ரிகர் ஆகிருக்கு. கரெக்டாக? ஓகே, ஸோ பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் லாக்ஸ் போய் பார்த்துக்கலாம், இது யார் ட்ரிகர் பண்ணான்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டப். ஓகே, ஸோ கிட்டப் புஷ் பை கப்சி க்ளவுட், இது நம்மளுடைய ரெப்போல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது ஓகே, இந்த பைப்லைன் முடியட்டும். ஸோ நமக்கு எதாவது எரர் வருதா இல்லைன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். அகெயின் நமக்கு அந்த லூப்பிங் இஷ்யூஸ் வருதா இல்லையான்றதை நம்ம இதில் போய் வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். ஸோ சோனா செக் முடிஞ்சிருக்கு. டாக்கர் பில்ட் பண்ணிகிட்ருக்கு கூட. ஓகே, ஸோ பில்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய இதுலேயும் பார்த்துக்கலாம். ஸோ கடைசியாக வந்து 5 minutes ஆகோ ஒரு பாட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ 5 minutes ஆகோ இப்போது நமக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம எதுவுமே மேனுவலாக பண்ணல, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான் ட்ரிகர் ஆகிருக்கு. ஓகேங்களா? மேக்ஷூர் அதை வெரிஃபை பண்ணிப்போம். ஓகே, ஸோ டாக்கர் பில்ட் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஓகே, ஸோ டாக்கர் பில்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து டாக்கர் வந்து புஷ் பண்ணிகிட்ருக்கு. நம்மளோட ஈஸியாக வந்து நம்மளுடைய இமேஜ் வந்து புஷ் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ ஓகே, இது என்ன எரர் செக் பண்ணிக்கலாம். ஸோ கன்சோல் அவுட்புட்டில் ஓகே, ஸோ இதனால் வந்து நம்ம டைரக்டரி இல்லைன்னு சொல்லிட்டு எரர் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பைப்லைனை நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். நம்ம புதுசாக வந்து ஒரு ரெப்போ க்ரியேட் பண்ணதுனால அந்த ரெப்போ நம்ம ஸ்டேஜ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண மறந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து அதை வந்து சேஞ்சஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம நிறைய ட்ரபிள் ஷூட்டிங் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட ரியல் டைமில் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ண தான் நம்மளால ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் டெவாப்ஸை. ஸோ இதில் வந்து நான் எதையும் ஹைட் பண்ணாமல் எல்லாமே வந்து ஓப்பனாகவே இது பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இல்லை இந்த ஸ்டெப்ஸை இந்த எரர்லாம் ஸ்கிப் பண்ண முடியும், பட் இதை ஸ்கிப் பண்ண வேணாம், இது எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே இதெல்லாம் ஓப்பனாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளோட சேஞ்சஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, குட் இருக்கட்டும். இங்கே நம்மளுடைய யூஆர்எல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட மேனிஃபெஸ்டில் எப்போ இருக்கிற யூஆர்எல் வந்து நம்ம அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ மேனிஃபெஸ்டில் காப்பி பண்ணிப்போம். Java project. ஓகே, வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. சரி, அப்ளை கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். இப்போ பில்டு கொடுப்போம். ஓகே, ஸோ அகைன் பைப்லைன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ டாக்கர் பில்ட் ஸ்டேஜ் போயிட்டுருக்கு. ஸோ பில்டு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஓகே, ஸோ ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பில்ட் பண்ண இமேஜ் வந்து நமக்கு ஈஸியாக வந்து புஷ் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வருது. ஓகே, சரி, இப்போ நமக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு நியூ பாட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் ஒரு பாட் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதை ரீலோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, நமக்கு வந்து நம்மளுடைய எக்ஸாக்ட் அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அந்த சேஞ்ச் வந்து இங்கே நடந்துருச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ஆர்கோ சிடி அப்ளிகேஷனை வந்து ஜென்கின்ஸ் கோட் அப்ளை பண்ணி செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சீரிஸ் வந்து ஏகப்பட்ட ட்ரபிள் ஷூட்டிங்ஸ் பார்த்துருக்கோம், இஷ்யூஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் எனக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் நான் டெவாப்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, என்னுடைய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இஷ்யூஸ் எல்லாமே இதுதான். ஓகேங்களா? அதனால தான் இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் நான் 1 by 1 ரீப்ரொடியூஸ் பண்ணி இதை 1 by 1 நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை வந்து நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம சால்வ் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.